வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 30. விஷயம் புரிந்தது. அரையன் ராஜராஜன் மகளின் கூறிய வாள் தன் கழுத்தை தடவி நின்றதாலும் தன் கைகளும் அவள் வீரர்களால் பலமாக பிணைக்கப்பட்டதாலும் ஏற்கனவே மாடி அறை முன்பாக மறைந்து நின்று தான் கண்ட காட்சியின் காரணமாகவும் ஒருவேளை இது கரிகாலன் சதியா இருக்குமோ என்று சந்தேகித்த அறிஞன் பக்கவாட்டில் கண்களை செலுத்தி கரிகாலன் நிலையை கண்டதும் சந்தேகத்தை அடியோடு உதறி எறிந்ததன்றி இந்த இக்கட்டிலிருந்து தப்ப புத்திசாலியான கரிகாலன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பான் என்ற நம்பிக்கையும் கொண்டான். ஆனால் அந்த நம்பிக்கையில் அடியோடு மண்ணை போடும் முறையில் செங்கமல செல்வி அடுத்த வினாடி உத்தரவுகளை போட்டாள். விஜயாதித்த நாட்களை கட்டி போட்டீர்களா என்று செங்கமல செல்வி உருவிய வாளும் கையுமாக நின்றிருந்த தன் வீரர்களில் ஒருவனை கேட்டாள். கட்டி போட்டு விட்டோம் என்று பதில் சொன்னான் அவன். சரி, அவர்கள் எல்லோரையும் சத்திரத்து பின்புறத்து அறையில் அடைத்து அறை கதவை பூட்டிவிடுங்கள். சத்திரத்து காவல்காரன் கையையும் காலையும் கட்டி இந்த கூடத்திலேயே உருட்டுங்கள். ஓர் ஓலையும் எழுத்தானையும் கொண்டு வாருங்கள் என்று மலமளவென உத்தரவுகளை வீசினாள் செங்கமல செல்வி. அவர் வீரர்கள் கட்டளைகளை நிறைவேற்ற நாட்புறமும் பறந்தார்கள். அவள் இட்ட உத்தரவுகளை கேட்டுக்கொண்டும் மிதமிஞ்சிய வியப்புடன் அவளை பார்த்து கொண்டும் உருண்டு கிடந்தான் கரிகாலன். கைகள் பின்னால் பிணைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக முதுகு பக்கம் திரும்பி படுக்க முடியாமல் உருக்களித்தை படித்திருந்ததாலும் பக்கவாட்டில் கண்களை செலுத்தி அவளை நன்றாக பார்த்த கரிகாலன் இவள் ஒரு பெரிய தளபதியின் மகள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அழகும் கம்பீரமும் நிறைந்த அவள் தோரணையும் அவள் அந்த சமயத்தில் கொண்டிருந்த வேட்டுவ கோலமும் அவன் சித்தத்திலே பல பல காவியங்களையும் புராணங்களையும் புரள வைத்தன. அதோ அவள் தோலை தழுவி நிற்கும் அந்த புலித்தோல் அங்கியும் காலை அணைத்து கிடக்கும் வான் தோல் கச்சையும் முன்னால் எடுத்து போடப்பட்டிருக்கும் கொண்டையும் திணைப்புலம் காத்த குறவள்ளியை தான் நினைப்பூட்டுகின்றன. ஆனால் அவள் கையில் இருந்தது ஆலோத்தின் கவன்கள். இவள் கையில் இருப்பது உயிரையே ஓட்டக்கூடிய வீரவாள். அவள் பயந்தவள், இவள் அச்சத்தையே அறியாதவள். அவள் விழிகள் அருள் விழிகள், இந்த விழிகளோ அக்னியை கக்கும் அபாய விழிகள் என்று கரிகாலன் அவளை புராண மங்கையருக்கு ஒப்பிட்டு சர்ச்சை செய்து கொண்டிருந்த சமயத்தில் அவள் வீரர்கள் தங்கள் கடமைகளை சர்சரவென்று செய்து கொண்டிருந்தார்கள். கைகள் மாத்திரமின்றி கால்களும் பிணைக்கப்பட்ட விஜயாதித்தன் வீரர்கள் அவன் கண்ணுக்கு எதிராகவே சர்சரிவென்று முற்றத்தில் இழுத்து செல்லப்பட்டு பின்புறத்த அறையில் திணிக்கப்பட்டார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் சத்திரக்காரனும் செங்கமல செல்வியின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். சத்திரக்காரன் கணக்கு பெட்டி உடைக்கப்பட்டு ஓலையும் எழுத்தானையும் கொண்டு வரப்பட்டன. பக்கத்தில் இருந்த ஒரு வீரனை பந்தத்தை பிடிக்க சொல்லி மற்றொரு வீரனை ஓலையில் எழுதும்படி உத்தரவிட்டு என்ன எழுதுவது என்பதை நின்று கொண்டே அதிகார தோரணையில் சொல்லிக் கொண்டு போனால் சோழர் படைத்தலைவன் மகள். மேலே சாளுக்கிய நாட்டில் உரையும் கீழே சாளுக்கிய நாட்டு இளவரசர் விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்த பூபதி அவர்களுக்கு மதுராந்தகனான ராஜேந்திர சோழ தேவனின் பிரதம படைத்தலைவர் அரையன் ராஜராஜன் மகள் செங்கமல செல்வி எழுதி கொள்வது. நீர் பெண்வான் என்று நினைத்தது பெண் வேங்கையை வேட்டையாட வந்தது முதல் முட்டாள்தனம். அப்படி நேர்பட வந்ததும் கையாலாகாத 2 அறிவிலிகளிடம் அந்த வேங்கையை ஒப்படைத்து போனது இரண்டாவது முட்டாள்தனம். உம்முடைய அறிவீனத்துக்காக உமது வீரர்களை நான் கொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னை உம்மிடம் ஒப்படைப்பதாக சொன்ன அறிவிலியையும் அவன் தோழனையும் மாத்திரம் என்னுடன் அழைத்து செல்கிறேன். மற்ற வீரர்கள் பின்புறத்த அறையில் பத்திரமாக இருக்கிறார்கள். அந்த அறை சாவியும் இந்த ஓலையுடன் இருக்கிறது. என் நடவடிக்கை எதற்கும் சத்திரக்காரன் பொறுப்பாளி அல்ல. அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம். இன்னொரு முறை நாம் வேட்டோ சத்திரத்தில் அல்ல, போர்க்களத்திலே சந்திப்போம் என்று கூறி முடித்த செங்கமல செல்வி அந்த ஓலையை வாங்கி தன் கையெழுத்தையும் பொறுத்துவிட்டு இதை அந்த முற்றத்து தாழ்வாரத்தின் ஓரத்தில் வைத்து அதன் மீது ஒரு கல்லையும் அதன் பக்கத்தில் அரை சாவியையும் வையுங்கள். ஒரு அகல் விளக்கு சற்று தூரத்தில் எரியட்டும். இனி சத்திரக்காரனை கட்டுங்கள் என்று தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டாள். அவள் சொன்னபடி அலுவல்கள் படு துரிதமாக நடந்தேறின. இனி இவர்கள் புறவிகள் மீது வைத்து பிணையுங்கள் என்று உத்தரவிட்டாள் அரையன் ராஜராஜன் மகள். அருணையனையும் கரிகாலனையும் சுட்டி காட்டி
அவள் உத்தரவுப்படியே வீரர்கள் அறிஞனையும் கரிகாலனையும் எதிர்க்க செய்து வாயிலுக்காக நடத்தி சென்று அங்கு தயாராக நிறுத்தப்பட்டிருந்த குதிரைகள் மீது அவர்களை ஏற்றி இடுப்புகளில் கயிறை எறிந்து கால்களை குதிரைகள் வயிற்றில் சேர்த்து நன்றாக அசைய முடியாதபடி கட்டினார்கள். குதிரைகள் சேனங்கள் அவற்றின் கழுத்துகளிலே சுற்றப்பட்டன. அடுத்தபடியாக செல்வியின் உத்தரப்படி பிரயாணத்தை உத்தேசித்து பந்தங்கள் கொளுத்தப்பட்டன. 2 வீரர்கள் பந்தங்களை பிடித்துக்கொண்டு முன்னே குதிரைகளில் செல்ல, பின்னே 2 குதிரை வீரர்கள் உரிய வாள்களுடன் காவல் வர, இடையே அறிஞன் புறவியும் கரிகாலன் புறவியும் நடந்து செல்ல, சற்று தள்ளி மாசு மறு இல்லாத முழு வெள்ளை புறவியொன்றின் மீது அமர்ந்து சிறைப்பட்ட 2 மீதும் ஒரு கண்ணை வைத்து கொண்டு சென்றால் செங்கமல செல்வி. இரவு அறுத்த ஜாமத்தை சிறிதே தாண்டி இருந்ததால் வெள்ளி கூட முளைக்கவில்லை. நல்ல இருட்டின் காரணமாக ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்து கொண்டிருந்தாலும் காடு அடர்த்தியா இருந்ததால் அந்த வெளிச்சம் கூட சரியாக தெரியவில்லை. அடிக்கடி சாலிக்கை படையினரால் உபயோகப்படுத்தப்பட்டிருந்ததாலும் காட்டின் பாதைகள் கூட ஒழுங்காக அமையவில்லை. நெருக்கமாக சில ஒற்றையடி பாதைகள் சென்றன. அந்த பாதையில் கூட மழை காலத்தில் துளிர்விட்ட சந்தன செடிகள் ஈடுபளவு வளர்ந்து குறுக்கே தடை செய்து நின்றன. பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த சந்தன மரங்களின் நல்ல வாசனை காடு முழுவதும் பரவி கிடந்ததாலும் அந்த இன்பத்தை யாரும் அனுபவிக்கிடாமல் தடுத்த துஷ்ட மிருகங்கள் பலவித ஓலங்களை கிளப்பி கொண்டிருந்தன. இரை தேடி இரவிலே காற்றில் நடமாடிய ஓர் 2 சிறுத்தைகள் வீரர்களின் பந்தங்களை பார்த்ததும் நெருப்புக்கு பயப்பட்டு அலறி ஓடின. தொலை தூரத்தில் சிம்மத்தின் கர்ஜனை ஒன்று பலமாக கேட்டது. நரிகள் ஏதோ மூளைகளில் ஊளையிட்டு கொண்டிருந்தன. இவற்றுடன் போட்டி போட்டுக்கொண்டு மரங்களிலிருந்து பட்சி ஜாலங்கள் சப்தித்துக் கொண்டிருந்தன. காவிய ரசனையுள்ள கரிகாலன் காட்டின் இந்த அற்புதங்களில் மனத்தை பறிகொடுத்து கனவுளைகள் சந்தித்து கொண்டிருந்தான். அவன் சிந்தனையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தது கண்ட அறிஞர் மனத்தில் நம்பிக்கை சற்று உதயமாகவே ஏதாவது வழி இருக்கிறதா என்று மெல்ல கேட்டான். வழியா? எதற்கு என்றான் கரிகாலன் அறிஞனுக்கு மட்டும் கேட்கும் குரலில். எதற்கு? தப்புவதற்கு தான். அதை பற்றி நான் யோசிக்கவில்லையே. பின்ன எதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாய்? சிருஷ்டி விசித்திரத்தை பற்றி. இந்த பதிலை கேட்ட அறிஞனுக்கு எரிச்சல் தாங்க முடியாததால், ஓஹோ, தாங்கள் காவியங்களை படித்தவர்கள் அல்லவா என்று ஏளனமாக பேசினான். ஆம் அறிஞயா, அதனால் சிந்தனைக்கு இடம் இருக்கிறது. வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்று கரிகாலன் வினவினான். அறிஞன் படித்தவன் அல்ல, அதுவும் வேங்கி நாட்டை சேர்ந்தவன், தமிழ் மொழியை சரியாக அறியாதவன். ஆகவே கேட்டான், யார் அது வள்ளுவர் என்று. தமிழர்களின் தெய்வீக புலவர், வாழும் வழிநூல் வகுத்தவர். ஓஹோ, அவர் என்ன சொல்கிறார்? தொட்ட நினைத்து கூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்று நினைத்து ஊறும் அறிவு என்றார். அதாவது மண்ணை தோண்டும் அளவுக்கு தான் ஊற்றில் நீர் சுரக்கும், படித்த அளவுதான் சிந்தனையும் ஊறும் என்பது அந்த பெரியார் வாக்கு. சரி, நீ நன்றாக படித்திருக்கிறாய் அல்லவா? ஆகா, அதை உபயோகப்படுத்தி சிந்தனையை கிளறி தப்புவதற்கு ஏதாவது வழி கண்டுபிடிகேன். அதற்கு தான் வழி தெரியவில்லை. தவிர சிந்தனை அதிலும் ஓடவில்லை. பின் எதில் ஓடுகிறது? இதோ அந்த ஆரண்யத்தின் சூழ்நிலையில் எங்கும் உயிர்களுக்கு பலன் தரும் தருக்கள், அவற்றுடன் எங்கும் உயிரை அழிக்கும் துஷ்ட மிருகங்களின் நடமாட்டம், அதோ குயில் கிள்ளைகளின் இன்பக் கூச்சல், அவற்றுடன் அதோ சிங்கம் புலி இவற்றின் கர்ஜனை, அமைதியை கலைக்க கிளம்பியுள்ள பயங்கர கதம்ப ஒளிகள். சிருஷ்டியின் 2 பாகங்களையும் இந்த காட்டில் பார்க்கிறேன். ஒன்று ஆக்கம், இன்னொன்று அழிவு. 2மே சமபாகத்தில் இருப்பதால் தான் உலகம் ஜீவிக்கிறது. என்ன காரணத்தினாலோ கடைசியாக சொன்ன வேதாந்தத்தை சற்று உறக்கவே சொன்னான் கரிகாலன். அதை கேட்டு செங்கமல செல்விந்தழ்களில் புன்னகை அருமியது. ஆனால் அறிஞன் உள்ளத்தில் மட்டும் உக்கிரகாரமான கோபம் பொங்கி இழவே அவனும் விரைந்தே கேட்டான். இந்த காட்டில் நீ பார்ப்பது இருக்கட்டும், இந்த காடு முடிந்ததும் எதை பார்க்க போகிறாய் தெரியுமா? தெரியாதே. நான் சொல்லட்டுமா? சொல்லேன். சொர்க்கம். அப்படியா? ஆமாம், அரியன் ராஜராஜன் தாட்சணியம் பார்ப்பவன் அல்ல. 2 பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான். அனுப்பலாம், ஆனால் சொர்க்கத்துக்கு என்று சொல்ல முடியாது ஐயா. நம்மை போன்றவற்றர்களுக்கு காத்திருப்பது நரகம்தான். அதுவும் மேதையான விமலாதித்தன் மகளை வஞ்சித்து ஜெயசமீனிடம் ஒப்படைக்க முயன்ற நம்மை போன்றவர்களுக்கு சொர்க்கம் கிடைப்பது மிக துர்லபம். சாத்திரம் அப்படி இருக்கிறது என்றான் கரிகாலன்.
அந்த சாத்திரத்தில் இடிதான் விழ வேண்டும் என்று சபித்த அறிஞன் அத்துடன் வாயை மூடினான். அதற்கு பின்பு யாரும் பேசாமல் பயணம் மௌனமாகவே நடந்தது. போக போக பாதையும் கடுமையாகி கொண்டு வந்ததால் வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் அறிஞனும் கரிகாலனையும் நன்றாக நெருங்கியே வந்தார்கள். வெள்ளி முளைத்து சிறிது நேரம் ஆன பிறகுதான் காட்டின் முகப்பும் அதற்கு சற்று தொலைவில் இருந்த அரையன் ராஜராஜன் படைகளும் தெரிய ஆரம்பித்தன. எதிரே இந்த காட்சியை கண்டு எதிர்க்கும் அசையாத கரிகாலன் மனக்கூட சற்று அசைந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரையில் பந்தங்கள் தெரிந்தன. கூடாரங்களில் படுத்துறங்கிய வீரர்களை காக்க உலையை வந்த வீரர்களின் நடமாட்டம் எதிரே இந்த பரந்த வெளியின் அமைதியை கலைத்து கொண்டிருந்தது. சங்கிலியால் பிணைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போர் யானைகள் கண்ணுக்கு தெரியவில்லையானாலும் அவற்றின் பிளரில் ஆகாயத்தை கிழித்து கொண்டு சென்றது. காலை நெருங்கி விட்டதால் எழுந்து உடலை உதறிவிட்டு கொண்ட புறவிகளின் கனைப்பும் கரிகாலன் காதில் விழுந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரையில் வரிசை வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த கூடார்களின் இடையே செப்பனிடப்பட்டிருந்த பாட்டைக்குள் நுழைந்த செங்கமல செல்வியை கண்ட காவல் வீரர்கள் அவளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அறிஞனையும் கரிகாலனையும் காவலில் வைக்கும்படி காவலாளிகளுக்கு உத்தரவிட்ட செங்கமல செல்வி குதிரையை வேகமாக தட்டிவிட்டு தூரத்தை தெரிந்த தந்தையின் பாசறையை நோக்கி சென்றாள். கரிகாலனையும் அறிஞனையும் அழைத்து சென்ற காவலாளிகள் அவர்கள் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு கூடாரம் ஒன்றில் காவல் வைத்தார்கள். பொழுது புலர்ந்ததும் அவர்களே வியக்கக்கூடிய முறையில் காரியங்கள் நடந்தன. இருவரும் பெரிய மன்னர்களைப் போல நடத்தப்பட்டார்கள். ஸ்நான போஜன வசதிகளும் பிரமாதமாய் இருந்தன. இதற்கெல்லாம் காரணம் அறிஞனுக்கு அடியோடு புரியாததால் என்ன கரிகாலா என்று வினவினான். எங்கள் பக்கத்தில் இப்படித்தான் வழக்கம் என்றான் கரிகாலன். ஓஹோ, மாறி அவனுக்கு கிடாவை பலி கொடுக்கும் முன்பு அதற்கு நன்றாக குளிப்பாட்டி அலங்காரம் செய்து உணவளித்த பிறகுதான் வெட்டுவார்கள் என்று சொல்லி சிரித்தான் கரிகாலன். அறிஞரின் முகத்தில் பயத்தால் வேர்வை துளிகள் அரும்பின. பயப்படாத அறிஞா, சாவு ஒரு பெரும் உறக்கம். அதற்கு பின் மீண்டும் பிறப்புண்டு. உடல்தான் அழிகிறது, உயிர் அழிவதில்லை. நீ இறந்த பின்னும் ஜீவிப்பாய் என்று வேதாந்தம் பேசினான் கரிகாலன். அந்த வேதாந்தம் அறிஞனுக்கு நாரசமாயிருந்தது. எந்த வினாடி அரியன் ராஜராஜனிடமிருந்து அழைப்பு வருமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தான் அறிஞன். அழைப்பு வந்தது. ஆனால் அறிஞனுக்கு அல்ல, கரிகாலனையே முதலில் காவலாளர்கள் அழைத்து போனார்கள். அவன் திரும்பும் நேரத்தை எதிர்பார்த்த கூடாரத்தில் காத்திருந்தான் அறிஞன். பொழுது ஏறியதை தவிர கரிகாலன் வரவில்லை. மெல்ல ஒரு வீரனை வரவழைத்து காரணத்தை விசாரிக்க முற்பட்ட அறிஞன், ஏனப்பா போனவர் என்னானார் என்று கேட்டான். அவர் விஷயம் முடிந்துவிட்டது என்றான் வீரன். அப்படியானால் என்னை கூப்பிடுவார்களா என்று மீண்டும் கேட்டான் அறிஞன். மாட்டார்கள், திட்டமாக்க வந்தது பதில் வீரனிடமிருந்து. ஏன், உன் விஷயமும் முடிந்துவிட்டது. என்ன உளறுகிறாய்? சீக்கிரம் புரிந்து கொள்வாய். விவரத்தை புரிய வைக்க வந்தான் ஒரு தூதவன். அதை புரிந்து கொண்டதும் அடியோடு இடிந்து போனான் அறிஞன்.